Hi, welcome to our channel Social Squad. Now we see the Standard 10 Social Science Unit 3rd World War II. World War II. It's a time for talking. It's a signing authority of the Second World War. Then learning object. Political economic developments after the World War II. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் கண்டிஷன் ஒரு நியூ டெவலப்மெண்ட்டை உருவாக்குது ஆஃப்டர் த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் டெவலப்மெண்ட்ஸு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு மெத்தடாகவே இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பர்டிகுலர்லி லேர்ன் த மெயின் ஈவெண்ட்ஸ் விச் த டேர்னிங் பாயிண்ட்ஸ் இன் த வார். இந்த வாரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இந்த டெவலப்மெண்ட்ஸு இருக்குது. அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். தி நோ எஃபெக்ட் த வேர்ல்டு வார் செகண்ட். ரைஸ் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட், யுஎஸ்எஸ்ஆர் அண்ட் டூ சூப்பர் பவர். யுனைடெட் ஸ்டேட்டும் யுஎஸ்எஸ்ஆரும் ஒரு சுப்ரீம் பவராக உருவாகிறதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்குது. டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹாலோகாஸ்ட், த மாஸ் கில்லிங் ஆஃப் த ஜூஸ் அண்ட் நாசி, அதை பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். த ஜென்ரல் லேர்ன் to the creations of the state, the Israels and homeland of the Jews. Then effect of the wars, two superpowers, establishment of the international agency, then welfare state of the Western Europe after the World War II. இது லேர்னிங் ஆப்ஜெக்டில் தெரிஞ்சுக்க போகிறோம். Introduction. Now we see the introduction. The first half of the 20th century witnessed the two wars which the devastated. ரெண்டு வாருமே நமக்கு டிவேஸ்டடாக வேர்ல்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரும் 1914 1918 வரைக்கும் நடக்கு. செகண்ட் வேர்ல்டு வார் பிகம் இன் த 1939 அண்ட் எண்டட் த 1945. இந்த வேர்ல ஏன் இந்த வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்கிறோம்னா, த டூ வார்ஸ் ஆர் ரெஃபர்ட் டு ஆஸ் த வேர்ல்டு war because of the extent area of the conflict. இது சண்டை பரவலாக நடக்குது. The very high death roll of the civilian as well as the armed components. பொதுமக்களும் ஆர்ம்டு மிலிட்ரி மேன்ஸும் அதிக அளவில் உயிரிழப்பு ஏற்படுது. Both wars were for the several front across the Europe. ஆனால் மோஸ்ட்லி யூரோப், ஏஷியா, ஆஃப்ரிக்கா இதுலேயே நடக்கக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் த டெத்துன்னு எடுத்தால் இந்த வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டில் எஸ்டிமேட்டட் டு பி 20 மில்லியன் அண்ட் த 21 மில்லியன் wounded. 20 மில்லியன் இறப்பும் 21 மில்லியன் காயப்பட்டவங்களும் இருக்காங்க ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில். த செகண்ட் வேர்ல்டு வார் டோட்டல் டெத்து ட்ரோல் வாஸ் 24 மில்லியன். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரை விட செகண்ட் வேர்ல்டு வாரில் அதிகம் டெத்து இருக்குது. 50 மில்லியன் சிவிலியன் இதில் உயிரிழப்பு ஏற்படுது. போத் த வார் த கம்பைன் த ஃபோர்ஸ் த கிரேட் பிரிட்டன். மோஸ்ட்லி இதில் கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸு, ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட் இவங்க தான் அலையன்ஸுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது ஜெர்மனியுடைய அலையன்ஸுக்கு ஆப்போசிட்டாக இந்த வாரில் கலந்துக்கிறாங்க. டோட்டல் டெத்து ட்ரோல் வாஸ் த 24 மில்லியன் அப்படின்னு பார்த்தா தி எண்ட் ஆஃப் த வார் வாஸ் த சிக்னல்டு டு சேஞ்ச் இன் த வேர்ல்டு. இந்த வார்னுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னா, சேஞ்ச் இன் த வேர்ல்டு வார் இன் த அண்ட் த பொலிட்டிக்கல் கன்ஃபிகரேஷன்ஸ் அமங் த மேஜர் பவரில் ஒரு பொலிட்டிக்கலில் நல்ல மாற்றம் ஏற்படுது. லார்ஜ் ஸ்கேலாக, சோஷியலாக, எக்கனாமிக் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா எல்லா வகையிலும் ஏற்படுது. இந்த பிக்சர் தான் இந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு ரீசனாக இருக்கக்கூடிய முக்கியமான 3 பர்சன். காசஸ் அண்ட் கோஸ் அண்ட் த எஃபெக்ட் ஆஃப் த வேர்ல்டு வார். காசஸ்ன்னு எடுத்துட்டோம்னா, the devastation caused by the World War First. World War Firstல devasted அப்படின்னு எடுத்தோம்னா the magnitude it was referred to as the Great War. இதை தான் Great War அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணுறோம்.
டு ஆல் த வார்ஸ், எல்லா வாரோட கம்பேர் பண்ணும்போது இதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா. ஆனால் அதை விட பெருசாக என்னவா இருக்குது, செகண்ட் வேர்ல்டு வார் இருக்குது. திஸ் வாஸ் த மெயின் derived forces began the action after the end of the World War First. இம்மீடியட்டாகவும் த பிரைமரி காசஸ் த வேர்ல்டு வார் செகண்டும் அக்ரஸிவ் மிலிட்ரி அஃபென்சிவ் அண்டர்டேக்கன் பை த ரீசர்ஜன் ஆஃப் த ஜெர்மனி. ஜெர்மனியினுடைய மிலிட்ரி அக்ரஷன்ஸாக மெயின் ரீசனாக இதில் இருக்குது. இட்ஸ் காம்ப்ளெக்ஸும் முக்கிய ரீசன். இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். த ஜெர்மன் அண்ட் த ட்ரீட்டி ஆஃப் த வெர்சைல். ஜெர்மனி ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் அதுக்கு என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். த ட்ரீட்டி ஆஃப் த வெர்சைல் எண்டிங் த வேர்ல்ட் வார் வாஸ் சைன்ட் இன் த ஜூன் 1919. இந்த ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. இல்லை இந்த ட்ரீட்டியில் மெயினாக நமக்கு சொல்கிறது 3 பேஸ், 3 இன் த பர்டிகுலர் காஸ்ட். ஃபஸ்ட்டு ரீசன், த ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு கிவ் அப் த டெரிட்டரி டு த வெஸ்ட். வெஸ்ட்டில், நார்த்தில், ஈஸ்ட் ஆஃப் த ஜெர்மன் பார்டரில் இருக்கக்கூடியதை வந்து கம்பல் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்க வைக்கிறாங்க. த ஜெர்மனி ஹேட் த டிஸ்ஆர்ம் அண்ட் அலவ் த டு ரிட்டைன் ஒன்லி த வெரி ரெஸ்ட்ரிக்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸ். அதனுடைய ஆர்மி பவர்ஸ் வந்து குறைக்கப்படுது. அதில் முக்கியமாக ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், ஆஸ் த ரெப்ரேஷன் ஃபார் த வார், அதாவது வார் இண்டெம்னிட்டி அப்படின்னு ஜெர்மனி வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமான பணம் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மிலிட்ரி, சிவிலியன், இது அவங்களுடைய பணம் எல்லாமே அலைடு நேஷனுக்கு இவங்க கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு, அதை $10 மில்லியன் பை த பிரிட்டனுக்கும் $15 மில்லியன் பை த யுனைடெட் ஸ்டேட்டும் வாங்கிக்கிறாங்க. இதில் டோட்டலாக பார்க்கும்போது $3.3 பில்லியன் ஜெர்மனி வந்து தன்னோட சக்திக்கு மீறி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஜெர்மன் ஃபோர்ஸ்டு டு பே த 100 பில்லியன் கோல்டு மார்க்ஸை 100 பில்லியன் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன். ட்ரீட்டி ஆல்சோ த செட்டப் த லீக் ஆஃப் நேஷன். இப்போது எல்லா நாடுகளும் ஒரு ட்ரீட்டி வச்சுருக்காங்க. இனி நம்ம போர் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த லீக் வந்து மற்றவங்களோட அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுது, எல்லாத்துக்கும் ஹெல்ப்பும் பண்ணுது, பாப்புலர் மூடில். ஆனால் இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்த யுனைடெட் ஸ்டேட் டிட் நாட் பிகம் த மெம்பர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன். இதில் முக்கியமான ரீசன், இது ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன ரீசன்னா, the United States did not become the member of the league. Allied nations were also determined to maintain the non-intervention attitude. அதாவது லீக் ஆஃப் நேஷனில் யுனைடெட் ஸ்டேட் வந்து மெம்பராக இல்லை, அலைடு நேஷன் வந்து மிலிட்ரி இதனோட லீக் ஆஃப் நேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறது அதுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறதும் லீக் ஆஃப் நேஷன் வந்து ஃபெயிலுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. போஸ்ட் வார் கிரைசஸ் அந்த ஜெர்மனி அப்படின்னு எடுத்தோம்னா, the mention above the 3 main classes the treaty of the Versailles. treaty of Versaillesல 3 classes தான் இருக்குது. the impositions of the personal reparations, அதாவது அதிகமான அளவு பணம் வந்து கொடுக்கப்படுது, ஜெர்மனி வந்து கொடுக்குது. the interwar பீரியடில் சிவியர் எக்கனாமிக் டவுன்டர்ன் த வெஸ்டர்ன் யூரோப்பில் நடக்குது. யுனைடெட் ஸ்டேட்டும் பிரிட்டனும் மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அவங்க நாட்டில் நடக்கிறதுனால அவங்க இந்த வாரில் வந்து அதிகம் ஒரு எக்ஸப்டேஷன் இல்லை. த ஜென்ரல் ஸ்ட்ரைக் வந்து 1926 நடக்கு. யுனைடெட் ஸ்டேட் ஃபேஸ்டு த கிரேட் டிப்ரெஷன் 1929. யுனைடெட் ஸ்டேட்டில் கிரேட் டிப்ரெஷன் இருந்ததுனால இந்த ஜெர்மனியினுடைய அக்ரஸிவ் வந்து அவங்க ஒரு ப்ராப்ளமாகவே எடுக்கலை. அதனால தான் வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு டிகேட்ஸ் லீட் டு த ரைஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் ரைஸ் விங்ஸ் த டிக்டேட்டர்ஷிப். இட்டாலி, ஜெர்மனியில் ஒரு டிக்டேட்டர்ஷிப் ஃபார்ம் ஆகிறதுக்கும், அதே மாதிரி ஸ்பெயினில் ஃப்ராங்கோ டிக்டேட்டர்ஷிப் ஆகிறதுக்கும் ஒரு ரீசனாக இருக்குது. தென் ரைஸ் ஆஃப் த அடால்ஃப் ஹிட்லர். ஹிட்லர் எப்படி தன்னோட பவரை கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, the Adolf Hitler was able to exploit the general discontent among the German. ஜெர்மனில் கிரேட் டிப்ரெஷன்னாலையும் இந்த வெர்சல் ட்ரீட்டினாலும் அதிகமான இழப்புகளை சந்தித்து அவங்க யாராவது வந்து நம்மளை கை தூக்கிவிட மாட்டாங்களா அப்படின்ட்டு இருக்கிற அப்படி சமயத்தில்
த கிஃப்டட் வித் த கிரேட் ஆர்த்தோரிக்கல் ஸ்கில்ஸ், அதாவது அதிகமான திறமைகளோட ஹிட்லர் வந்து என்டர் ஆகிறாரு. ஹி வாஸ் ஏபிள் டு ஸ்வே த பீப்புள் ஹிஸ் த இம்பர்ஷன் த ஸ்பீச். அவருடைய தன்னம்பிக்கையான ஒரு ஸ்பீச்சும் அவனுடைய திறமையும் அவர் ஒரு நல்ல ஏபிள் லீடராக மாற்றுது. மிலிட்ரி பாஸ் ஆஃப் த ஜெர்மனி, அது பழைய நடந்த நிகழ்ச்சியை சொல்லி சொல்லி மக்களை நல்லா டெவலப் பண்ணுறாரு. ஹி ஃபவுண்டட் த நேஷ்னலிஸ்ட் சோஷலிஸ்ட் பார்ட்டி. நேஷ்னலிஸ்ட் சோஷலிஸ்ட் பார்ட்டியை வந்து டெவலப் பண்ணுறாரு. அதுதான் பின்னாடி நாசியாக மாறுது. இவர் என்ன ஒரு ஆர்மியை கையில் எடுக்கிறாருன்னா, ஆரியன் ரேஸ் ஏ டீப் ஸ்கர்ட்டட் த ஹேட்டட் ஆஃப் த ஜூஸை வந்து ஃபுல்லாக ஹேட் பண்ணுறாரு. அந்த பாயிண்ட்டை தான் தன்னோட கையில் எடுக்கிறாரு. ஹிட்லர் கேம் டு த பவர் 1933. 1933 பவருக்கு வராரு. 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிற வரைக்கும் அவர் தான் ஒரு சான்சலராக இருக்கார். ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்க்குனால ஏற்பட்ட ஒரு இழப்பையும் அவமானத்தையும் சரி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு இது எல்லாத்தையும் நல்லா டெவலப் பண்ணுறாங்க. எக்கனாமிக் ரிவைவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்கிறாங்க. தென் முசோலினி வந்து பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸை எத்தோப்பியாவுக்குள்ளே நுழையிறத, இட்டாலி நுழையிறத அவங்க வந்து யாரும் கேட்கல. த ரிசல்ட் த பெட்டர் ரிலேஷன் பிட்வீன் தி இட்டாலி இருந்தது. இதனால் இட்டாலிக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. 1936 ஜெர்மனி வந்து ரோஹின் ஹில்லில் நுழையுது. டீமிலிட்ரைஸ் ஜோன் அப்படின்ற பிளேஸ்லேயே ரோம் அண்ட் பெர்லின் ஆக்சிஸ் பவர்ஸை இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜப்பான் ஜாயினிங் திஸ் அலையன்ஸ். லாஸ்ட்டாக ஜப்பானும் இதுக்குள்ளே நுழைஞ்சது. இவங்களுடைய ட்ரீட்டிக்கு பேர் ரோம், பெர்லின், டோக்கியோ ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1938 ஹிட்லர் வந்து ஆஸ்திரேலியாவில் செக்கோஸ்லோவேக்கியாவில் நுழையிறாரு. சூட்டன்லேண்டில் செக்கோஸ்லோவேக்கியாவிலும் ஜெர்மனி பேசக்கூடிய பீப்புள் இருக்கக்கூடிய இடம் எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அலைட் அண்ட் நான் அலைட் இன்டர்வென்ஷன் அப்படின்றது தேர் ஆர் த ஆக்ட் அக்ரெசிவ் பை த இட்டாலி அண்ட் ஜப்பான். இது வந்து இட்டாலியும் ஜப்பானும் எப்படி ஒவ்வொரு பிளேஸாக பிடிக்கிறாங்க அப்படின்றது தான். இட்டாலி எத்தோப்பியாவுக்குள்ளே 1935 நுழையுது. அல்பேனியாவை 1939 தன்னோட பக்கம் எடுக்குது. லீக் ஆஃப் நேஷனுக்கு இந்த எத்தோப்பியா அப்பீல் பண்ணி இந்த இட்டாலியினுடைய ஆக்ஷனுக்கு நியாயம் கேட்குது. ஆனால் லீக் ஆஃப் நேஷனால் எதுவும் செய்ய முடியல. வேறு வழி இல்லாமல் இந்த இட்டாலி எத்தோப்பியாவுக்குள்ளே நுழைஞ்சிருது. மிலிட்ரி எக்ஸ்பென்ஷன் செய்கிறாங்க. 1931 ஜப்பான் மஞ்சூரியாவுக்குள்ளே நுழையுது. 1937 சைனா லீக் ஆஃப் நேஷனில் அப்ளை பண்ணுது. ஆனால் அதையும் ஒன்றும் பண்ண முடியல. அலைஸ் வந்து இதை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. லீக் ஆஃப் நேஷன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுது. இதுவெல்லாம் தான் இந்த அலைஸ் அண்ட் த நான் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு மியூனிச் பேக்ட். The further the factor was that the Western powers and the Soviet Union disturbed each others. 1939 Prime Ministers of the Chamberlain மியூனிச் அப்படிங்கிற இடத்துல ஜெர்மனி கூட ஒரு பேக்ட் ஒன்று வச்சுக்கிறாரு. பேக்ட்னா ஒப்பந்தம். ஜெர்மனி செக்கோஸ்லோவேக்கியாவுக்குள்ளே நுழையக்கூடாது, அதாவது ஜெர்மன் ஸ்பீக்கிங் சூட்டன்லேண்டில் கைப்பற்றக்கூடாது அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. ஆனால் இதை வந்து ஜெர்மனி வந்து மதிக்காது. நான் அக்ரெசிவ் பேக்டில் ஜெர்மனி இதை மறந்துட்டு செக்கோஸ்லோவேக்கியாவுக்குள்ள நுழைஞ்சி அந்த பேக்டையும் அப்படியே பிடிச்சிரும். மியூனிஸ்ட் பேக்டு ஜெர்மனி நோ அட்டாக் எனி அதர் கண்ட்ரி அப்படின்ற மெத்தடில் தான் இருக்குது. ஆனால் அதை மறந்து உள்ளே நுழைஞ்சி போலண்டையும் 1939 ஜெர்மனி அட்டாக் பண்ணுது. இது ஃபைனலாக என்னோடய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னா, டிக்ளரேஷன் ஆஃப் த வார்ஸ் பை த பிரிட்டன் ஃப்ரான்ஸ் அகென்ஸ்ட் ஜெர்மனி. என்னோடய முக்கியமான ரீசன் என்னென்னா, ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் போர் அறிவிக்கிறாங்க. பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் அப்போ சாம்பர்லின் தான் இருக்கார் 1914. அவருக்கு அப்புறமா வின்சன் சர்ச்சில் வருவார். அவர் தான் என்ன பண்ணுவார், ஹிட்லர் மிலிட்ரி ஆக்ஷன் எடுத்து ஜெர்மனியை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வருவார். தென் கோர்ஸ் ஆஃப் த வார் அப்படின்னு எடுத்தோம்னா,
கோர்ஸ் ஆஃப் த வார். செகண்ட் வேர்ல்டு வார் ஃபார் த டூ டிஸ்டிங்க், ரெண்டு பகுதியாக நம்ம பிரிக்கலாம். யூரோப் அண்ட் த ஏஷியன் பசிபிக், அந்த ரெண்டு இடத்துல நடக்கிறது தான் இந்த கோர்ஸ் ஆஃப் த வார் அப்படின்னு சொல்லலாம். The war fought by the Allies against the Germany and Italy in the Asia Pacific. Allies fought Japan. Two-thirds war will be discussed separately. இது ரெண்டையும் நம்ம தனியாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று, நார்த் ஆஃப்ரிக்காவில் ஜெர்மனி என்ன பிளேஸை ஆக்குபை பண்ணிச்சு அப்படின்னு. வேர்ல்டு வார் வாஸ் த மாடர்ன் வார் ஃபாட் வித் ஹெவி மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ். செகண்ட் வேர்ல்டு வார் நல்ல ஒரு மாடர்னான மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. சம்மரின், பேட்டில்ஷிப், ஏர்கிராஃப்ட், கேரியர்ஸ், ஃபைட் பிளான், பம்பர் பிளான், இது எல்லாமே ஒரு மாடலாக பயன்படுத்திக்கிறாங்க. இது எல்லாமே ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி. எந்த ஒரு நாடு ரா மெட்டீரியலை மேனுஃபேக்சரில் டெவலப் ஆகியிருக்கோ அது டெக்னிக்கல் இன்புட்ஸை போட்டு மிலிட்ரி ஹார்ட்வேரை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. This was an extension of the prolonged the attrition சொல்லலாம். Then Axis powers came the more than the year after the Allies invaded the mainland the Europe in June 1944. இப்போ ஆரம்பத்தில் அலைட் பவர் வந்து அதிகமாக பாம்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் இவங்களும் நுழைய ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் அந்த பகுதியில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது. பவர் பிரேக் ஆஃப் த வார்னு பார்த்தோம்னா, பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் டிக்ளேர் வார் ஆன் ஜெர்மனி. பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் 1939 ஜெர்மனி மேலே படையெடுத்து போகிறாங்க. இட்டாலி வந்து ஜாயின்டு ஜெர்மனி இந்த செப்டம்பர் 1940 இட்டாலி ஜெர்மனியோட ஜாயின்ட் ஆகிடுது. இந்த செப்டம்பர் 1940 ஜப்பான் ஆல்சோ ஜாயின் த ஆக்சிஸ் பவர். ஆக்சிஸ் பவரில் ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் இது மூணும் சேர்ந்தது தான் ஆக்சஸ் பவர்னு சொல்லுவோம். த இமீடியட் ஆஃப்டர் த டிக்ளரேஷன் ஆஃப் த வார், பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் இந்த போரில் நுழையிறாங்க. த ஜெர்மன் ஆர்மி டென்மார்க் அண்ட் நார்வேவை ஆக்குபை பண்ணிக்குது. லேட்டராக ஃப்ரான்ஸும் பை 1941 யூரோப் டில் த ரஷ்யன் ஃப்ரான்டியர்ஸ் அண்டர் த ஆக்சிஸ் பவர். ரஷ்யன் ஃப்ரான்டியர்ஸ் கூட ஆக்சிஸ் பவர்ஸில் தான் இருக்குது. இந்த சமயத்தில் ஜெர்மனி ஒரு வித்தியாசமான போர் நடவடிக்கை ஏற்படுது. அது லைட்னிங் ஸ்ட்ரைக், பிளிட்ஸ்கிரீக் அப்படின்னு சொல்ல, மின்னல் வேக போர் அப்படின்னு. த ஸ்ட்ராம்ஸ் இன்டு த வேரியஸ் கண்ட்ரிஸ் த ஓவர் அண்ட் தம், பல இடங்களில் இது மாதிரி தான் பயன்படுத்திக்கிறாங்க. பிரிட்டிஷ் ராயல் நேவி அது மோஸ்ட் பவர்ஃபுல் த யூரோப்பியன் நேவல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது சீ போனில் இன்வர்ஷன் ஆஃப் த பிரிட்டன் நாட் த பாசிபிள். பிரிட்டனில் கடற்கரையிலேருந்து ஜெர்மனி உள்ளே நுழையிறது ரொம்ப நாட் பாசிபிளாக இருக்குது. இப்போ யூஎஸ் எம்பையர்ஸும் அட்டாக் திஸ் த ஜெர்மனியும் ஃப்ளீட்ஸும் சம்மரினில் பிரிட்டனை தாக்குது. சம்மரின்னா நீர்மூழ்கி கப்பல் மூலமாக தாக்குது. இதனால் நிறைய சேதங்கள் ஏற்படுது. அட்லாண்டிக் ஓஷன் ஏரியாவிலேயே அதிகமான கப்பல்களை அது சிவிலியன் ஷிப்ஸை ஜங்க் பண்ணுது. ஜங்க்னா முழுகடிக்குது. தென் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இது அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது. இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ்னால் டன்க்ரீக் அப்படின்றது 1940 டன்க்ரீக் அப்படிங்கிற பிளேஸில் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸும் ஃப்ரெஞ்சு சோல்ஜர்ஸும் ஒரு 3 lakh பீப்புள்ஸ் வந்து பீச்சில் இருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஜெர்மனி அங்கே பாம் பண்ணுறதுக்கு வரும். தே வேர் த அண்டர் த ஹெவி ஃபயர் ஏற்படும் பொழுது அவங்கள எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு ஜெர்மனிக்கிட்ட இருந்து இந்த பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் போராடி ஒரு 3,30,000 பீப்புள்ஸை வந்து பாதுகாப்பாக ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. அது வந்து ஒரு படமாக கூட எடுத்திருக்காங்க, இங்கிலீஷ் மூவியாக கூட எடுத்திருக்காங்க. அது எப்படி வந்தாங்கன்னா, ஸ்மால் போட்டு, ஸ்மால் ஷிப்ஸு, இதில் அவங்கள வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. ஃப்ரெஞ்சு சோல்ஜர்ஸ் வந்து இந்த நியூக்ளியஸில் ஃப்ரீ ஃப்ரெஞ்சு ஆர்மி அண்டர் ஜென்ரல் காலே அவருடைய கண்ட்ரோலில் தான் அவங்க இருக்காங்க. பிரிட்டனுக்கு வந்து ஒரு ஹெவி டிஃபிகல்ட்டாகவே இது அமைஞ்சிருக்கு.
இந்த டன்கிரிக் போரே மிகப்பெரிய ஒரு போர்னு சொல்லலாம். ஏன்னா அத்தனை மக்களையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரதுக்கு பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பேட்டில் ஆஃப் த பிரிட்டன் 1940 ஜெர்மன் வந்து பிரிட்டனுக்குள்ளே நுழையணுன்னு பிளான் பண்ணுது. ஹிட்லர் வாண்டட் டு ஃபோர்ஸ் த பிரிட்டன் டு அக்செப்ட் ஹிஸ் ப்ரப்போசல். அவரோட ப்ரப்போசலை பீஸ் பை த ப்ரொலாங் த ஏர்போர்ன் பாம்பிங் கேம்பெயின், நீங்கள் எங்களுக்கு அடிபணிலன்னா பீஸ்க்கு அமைதி உடன்படிக்கை என் கூட வரலன்னா நாங்கள் பாம் பண்ணுவோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுறாரு. த ஜெர்மன் ஏர்ஃபோர்ஸ் பிகன் டு அட்டாக் த ஸ்பெசிஃபிக் டார்கெட். முக்கியமான டார்கெட் வச்சு போடுறாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா போர்ட்டு, ஏர்ஃபீல்டு அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டாலேஷன், இது மேலே வந்து பாம் போடுற பயமுறுத்துறாரு. லண்டன் மேலே பாம் போட்டுடுறாங்க. அண்ட் ஆக்ஷன் நோன் இஸ் த பிலிஸ், அதுக்கு தான் என்ன பிலிஸ். பை த அக்டோபர் 1940 நைட்டு பாம்பிங் ரைட் ஆன் த லண்டன் அண்ட் த அதர் இண்டஸ்ட்ரீஸ் த சிட்டிஸ் பிகன். லண்டன் மேலேயும் முக்கியமான இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் மேலேயும் பாம் பண்ணிடுறாங்க. த கம்பைன் த ஃபெயில்டு, ஆனால் வந்து எய்ட் ஆஃப் த நியூலி டெவலப்டு த டாப் சீக்ரெட் ஆஃப் த ரேடார். இது வந்து அவங்க பிளான் பண்ணி போடுறாங்க, திருப்பி மறுபடியும் எங்கெங்கே பிளான் பண்ணி போடுறாங்க அப்படிங்கிறத ஃபெயில் ஆகுது. ஏன்னா அவங்க ரேடார் அப்படிங்கிற ஒரு சாதனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரேடார்னால் அவங்களுக்கு தெரியும், மேலே ஏர்க்ராஃப்ட் ஏதாவது வந்ததுன்னா காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கருவி தான் ரேடார். ரேடார் த ஃபார் த டிடெக்டிங் ஏர்க்ராஃப்ட். இந்த ராயல் ஏர்ஃபோர்ஸினுடைய ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு இருக்குது. இதனால் வந்து நிறையா அவங்களுக்கு நன்மைலாம் ஏற்படுது. நிறையா ஏரோப்ளைன்ஸ்லாம் வர்றதை கண்டுபிடிச்சி இவங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. சல்யூட்டிங் த பிரேவரி ஆஃப் த ராயல் ஏர்ஃபோர்ஸ், சர்ச்சில் செட் த ஸ்பீச். இதனுடைய ஐடியாவே சர்ச்சிலினுடைய ஐடியா. அதனால அவர் தன்னோட படை வீரர்களுக்கு சல்யூட்லாம் பண்ணி ஸ்பீச்லாம் கொடுத்தார். நெவர் வாஸ் ஸோ மச் ஓவர் பை த ஸோ மெனி டு ஸோ ஃபியூ அப்படின்று ஜெர்மனுடைய ட்ராப்பிங் பிளானை தடுத்தது இதுதான், இந்த ரேடார் தான். இது அந்த சோல்ஜர்ஸ்னுடைய படம். தென் லென் லீஸ், இதில் பிரசிடெண்ட் ஆஃப் த ரூஸ்வெல்ட் ரியலைஸ்டு தட் த யுனைடெட் ஸ்டேட் ஹேட் டு சேஞ்ச் த பாலிசி ஆஃப் த ஐசோலேஷன். இப்போ தான் வந்து யூஎஸ்ஏல தன்னோட பாலிசியை வந்து ஐசோலேஷன் அப்படிங்கிற பாலிசியை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க நேரடியாக போரில் கலந்துக்காமல், பிகாஸ் இட் வாஸ் நாட் த பொலிட்டிக்கலி ஃபெஸ்டிவல், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க லென் லீஸ் அப்படின்னு. த ஆர்ம்ஸ், ஃபுட், மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாம் பிரிட்டனுக்கு கொடுக்குறாங்க. அதை வந்து லோனாக கொடுக்குறாங்க. அது என்ன லோன்னா, தேவைப்பட்ட அளவுக்கு பயன்படுத்தி மிச்சத்தை திருப்பி கொடுத்துடணும். loan which would be the return after use. This augmented the restraints of the Britain. அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், லண்டன் லீஸ். 1941 45 வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட் வந்து இந்த பாலிசியை தான் ஃபாலோ பண்ணுது. அப்படி பார்த்தோம்னா பிரிட்டனுக்கு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா $46.5 பில்லியன் வந்து இந்த மாதிரி லென் லீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த இடங்களான மேப்பில் குறிச்சிருக்கோம். இப்போ ரஷ்யாவுக்குள்ளே எப்படி இந்த இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் 1941 ஜெர்மன் ஆர்மி ரஷ்யாவுக்குள்ளே நுழையுது. அந்த சீஜ் த பிரைம் லேண்ட் த செட்டிங் ஜெர்மனி வந்து ஒரு முக்கியமான இடத்துல போய் அந்த மாஸ்கோவை பிடிக்கணும் அப்படின்னு உள்ளே நுழையிறாங்க. த டெஸ்ட்ராய் த கம்யூனிஸ்ட் ரீஜன். அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, கம்யூனிஸ்ட் தோன்றிய இடத்திலேயே கம்யூனிஸ்ட்டை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட் ஆல்சோ தி எக்ஸ்ப்ளாய்டட் த ரஷ்யன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், எஸ்பெஷலி ஆயிலோட செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜெர்மன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் ஆர் த இனிஷியலி சக்ஸஸ்ஃபுல். ஆரம்பத்தில் இவங்க ஃபயர்லாம் பண்ணி ஓரளவுக்கு ஜெயிக்கிறாங்க. ஆனால் அந்த 1000 மைல்ஸ் இன்ட்டு த ரஷ்யன் டெரிட்டரியில் இவங்க வந்து தேங்கி நின்றாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, மாஸ்கோவுக்கும் அது வந்து ஒரு வின்டர் காலமாக இருந்ததுனால, அதாவது பனிக்காலமாக இருந்ததுனால அவங்களால உள்ளே போக முடியல. மாஸ்கோவிலேயே அவங்க தங்கியிருந்ததுனால ஒரு 3 மாதம் அப்படியே தங்கிடுறாங்க. அவங்களுக்கு உணவெல்லாம் கிடைக்காம என்ன பண்ணுவாங்க,
ரஷ்யன்ஸ் வந்து அந்த தன்னை முக்கியமான கவர்மெண்ட் ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், தென் வயல், அந்த ஃபுட்டெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸையும் தீ வச்சு கொளுத்திட்டு அவங்க நவுந்து போயிடுவாங்க. சாப்பாடே இல்லாமல் தவிச்சு இந்த ஜெர்மனுடைய படை வந்து மாஸ்கோவை பிடிச்சும் பிரயோஜனம் இல்லாமல் திரும்பி வந்துடுவாங்க. இதுதான் ஜெர்மனி வந்து ரஷ்யாவில் தோற்று போன முதல் சர்க்கிள்னு சொல்லலாம். த பேட்டில் ஆஃப் த ஸ்டாலின்கார்டு. பேட்டில் ஆஃப் த ஸ்டாலின்கார்ட் அப்படின்றது இன் ஆகஸ்ட் 1942 ஜெர்மன் வந்து ஸ்டாலின்கார்டை அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது 30 மைல் அபவுட் த பேங்க் ஆஃப் த ஓல்கா ரிவர் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் சிட்டி இதை கேப்சர் பண்ணுறதுக்கு சோவியத் டிரான்ஸ்போர்ட் லிங்க்ஸும் சதர்ன் ரஷ்யாவில் இந்த ஸ்டாலின்கார்டை பிடிக்கணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களால் பிடிக்க முடியல. ஏன்னா அப்போ இருந்த லீடரோட சோவியத் லீடர் ஸ்டாலின் இவங்களுக்கு ஒரு நல்ல பதிலடியை கொடுக்குறாரு. ப்ராபகண்டா விக்டரி ஃபார் த ஹிட்லரும் த ஜெர்மன் வர் பிளானட் டு ஹோப் த அச்சீவ் தட் த எண்ட் ஆஃப் த ஃபால் ப்ளூ. அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னா ஃபால் ப்ளூ, ஆப்ரேஷன் ப்ளூ அப்படிங்கிற நேமில் ஜெர்மனி ரஷ்யாவுக்குள்ளே நுழையுது. ஆனால் இது வந்து தோல்வியில் தான் முடியுது. தேர் வேர் அபவுட் த 15 மில்லியன் சிவிலியன் வந்து இதில் டெத் ஆகுறாங்க. 10 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸும் இதில் இழப்பு ஏற்படுது. இதில் பார்த்தோம்னா த சிட்டி ஆஃப் த ஸ்டாலின்கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டிஃபெண்டட். அது வந்து பாதுகாக்கப்படுது, ஸ்டாலினால் இது பாதுகாக்கப்படுது. த கிரேட் பேட்ரியாட்டிக் வார் அப்படின்னு இந்த வாரம் நம்ம சொல்லலாம். தென் பேட்டில் ஆஃப் த எலி ஆலமைன் அப்படின்றது இது வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் பயன்படுத்தின ஒரு குண்டு. இந்த ஏர்லி பீரியடில் த ஜெர்மன் ஃபோர்ஸ் அண்டர் த ஜென்ரல் ரோமல் வேர் த ரிமார்க்கபிள் சக்ஸஸ்ஃபுல் ஆக்குபையிங் த நார்த் ஆஃப்ரிக்கா ராபிட் லீவிங் த பிரிட்டிஷ் வித் த ஒன்லி ஈஜிப்ட் தவிர மற்ற பகுதியெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலாக மாண்டேக்மரியில் கவுண்டர் அட்டாக்கிங் வந்து நடக்கிறாங்க. ஜெர்மனும் இட்டாலி ஃபோர்ஸஸும் எலி அலைமெண்டில் நார்த் ஆஃப்ரிக்காவில் தோக்கடிக்கிறாங்க. த ஜெர்மன் ஆர்மி வாஸ் சேஸ்ட் அக்கார் த டெசர்ட். அவங்க டெசர்ட்டில் வந்து துரத்தி அடிக்கப்படுறாங்க அவுட் ஆஃப் த ஆஃப்ரிக்காவில். திஸ் ப்ரொவைடட் த பிகாஸ் த அலைடு ஃபோர்ஸஸ் டு த இன்வெர்டட் இட்டாலி. இந்த சமயத்தில் தான் அலைடு ஃபோர்ஸஸ் வந்து இட்டாலிக்குள்ளே நுழைய ஆரம்பிக்குது. இப்போ சரண்டர் ஆஃப் த இட்டாலி 1943 இட்டாலி வந்து சரண்டர் ஆகுது. எப்படி இருந்தாலும் ஹவவர் த ஜெர்மன் செட் த முசோலினி செட்டப் இன் த பப்பட் ரீஜன். இப்போ முசோலினி இறந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு சரியான ரீஜன் வந்து அமையல. முசோலினியை வந்து ஏப்ரல் கில்டு இன் த ஏப்ரல் 1948 இட்டாலியன் பேட்டிஷன்ஸ் வந்து அவரை கொண்டுடுறாங்க. தென் எண்ட் ஆஃப் த ஹிட்லருக்கு வந்து என்ன நேருது அப்படின்னு பார்த்தோம்னா அலைடு ஃபோர்ஸஸ் அண்டர் த கமாண்ட் ஆஃப் த ஜென்ரல் எய்ன்ஸ்வர் அப்படின்றவர் நார்மண்டியில் ஃப்ரான்ஸில் நுழைஞ்சி அதையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்லோவாக ஜெர்மனுடைய ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி நகர ஆரம்பிக்குது. ஜெர்மன் ஃபாட் பேக் இன் த வார் த கண்டினியூட் த நியர்லி அனதர். ஒரு வருஷம் அப்படியே தொடருது. ஃபைனலாக மே 1945 ஹிட்லர் வந்து இதுக்கு மேலே நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் சூசைட் பண்ணிக்கிறார் ஏப்ரல் 1945. 1944 ரஷ்யன் ஆர்மி பிகன் டு அட்டாக் த ஜெர்மனி. அதுக்கப்புறம் 44 ரஷ்யன் ஆர்மி ஜெர்மனியை தாக்குது. ஈஸ்டர்ன் யூரோப்பை போலண்டையும் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வருது. பெர்லினையும் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. ஜெர்மனியை 2 பார்ட்டாக பிரித்து ஒன்று அமெரிக்காவும் இன்னொன்று ரஷ்யாவும் பிரிச்சுக்கிறாங்க. த வார் இன் த ஏஷியா பசிபிக் ரீஜன் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த பசிபிக் ரீஜனில் வார் எப்படி இருக்குன்னா இது வந்து ஜப்பான் எப்படி செகண்ட் வேர்ல்டு வாரில் கலந்துக்குது அப்படிங்கிறது தான் வார் இன் த ஏஷியா பசிபிக் ரீஜன்னு சொல்லலாம். ஜப்பான் ஹேட் என்டர்டைன் விஷன்ஸ் ஆஃப் த க்ளோரியஸ் எம்பையர். இப்போ ஜப்பான் வந்து ஒரு நல்ல க்ளோரியஸ் எம்பையராக இருக்குது. ஹிட்லரோடையும் இட்டாலியோடையும் முசோலினியோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கு. ஜெர்மனியோட ஆர்மி மஞ்சூரியாவுக்குள் 1931 நுழைஞ்சி தன்னோட பவரை
நிரூபித்து காமிக்குது. ஆனால் சைனா லீக் ஆஃப் நேஷனில் அப்பீல் பண்ணும்போது இந்த அக்ரஸனை அதனால் தடுக்க முடியல. 1937 ஜப்பான் சைனாக்குள்ளே நுழைஞ்சி பீஜிங்க, அதாவது தலைநகரையே தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுது. அப்புறம் சாங்கைஷு இந்த மாதிரி இடங்கள்லையும் நான்கிங் எல்லா பிளேஸையும் தன்னோட கண்ட்ரோலில் ஒன்றா கொண்டு வர ஆரம்பிக்குது. சைனா லீக் ஆஃப் நேஷனில் அப்பீல் பண்ணி அது வந்து வீண் ஆயிடுது. திஸ் வாஸ் இன் வீண் சின் த வெஸ்டர்ன் பவர்ஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். ஆனால் வெஸ்டர்ன் பவர்ஸ் யாரும் இவங்களோட இதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்காதனால சைனாவால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த சமயத்தில் தான் ஜப்பான் வந்து ஒரு மாடர்ன் நேஷனாகவும் மாரல் வேல்யூ த சிமிலர் இந்த வெஸ்டர்ன் ஐடியாவோட அது ஒரு நல்ல டெவலப்பாக இருக்குது. இந்த சமயத்தில் 1941 ஜப்பான் அமெரிக்காவினுடைய நேவியை இன்ஸ்டாலேஷன்ஸ் இந்த பியர்ல் ஹார்பரில் ஹவாயில் வித்தவுட் வார்னிங், அதாவது எச்சரிக்கை கொடுக்காமையே அங்கே நிறுத்தி வச்ச வியாபார கப்பலை தாக்குது. த ஐடியா வாஸ் த கிரிப்பிள் த அமெரிக்கன் பசிபிக் ஃப்ளீஸ். இதனால தான் வேறு வழி இல்லாமல் ஜப்பானுக்கு எதிராக யுஎஸ்ஏ செகண்ட் வேர்ல்டு வாரில் கலந்துக்குது. த யுனைடெட் ஸ்டேட் டிக்ளேர் த வார் ஆன் ஜப்பான் வித் பிரிட்டனோட சேர்ந்து வாரில் கலந்துக்குது. ஜப்பனீஸ் ஆக்ரஷன் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஈஸ்டில் ஜப்பான், பர்டிகுலராக சவுத் ஈஸ்ட் ஏஷியா, குனாம், த பிலிப்பைன்ஸ், ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா, இது டச்சு, ஈஸ்ட் இண்டீஸ், இந்தோனேஷியா, பர்மா, இது வரைக்கும் ஜப்பான் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வச்சிருக்கு. இந்த கலோனியல் ட்ரைப்ஸ் எல்லாம் எஸ்பெஷலி பிரிட்டிஷில் எல்லோரும் சேர்ந்து ஜப்பானுக்கு எதிராக போராடுறாங்க. பர்மா, மலேயா, சிங்கப்பூர், டச்சு, ஈஸ்ட் இந்தியா, ஆல்சோ த கன்சிடர் த பாப்புலேஷன் ஆஃப் தி இந்தியன்ஸ். எல்லாம் இந்தியன்ஸும் சைனீஸும் நிறைய பேர் இவங்களுடைய ஆர்மியில் இருக்காங்க. இது எல்லாமே தன்னோட கண்ட்ரோலில் ஜப்பான் வச்சுருக்குது. த பேட்டில் ஆஃப் த மிட்வே அண்ட் த பேட்டில் ஆஃப் த குடால்கான் அப்படின்னாக்கா யுஎஸ் நேவி டிஃபீட்டட் த ஜாப்பனீஸ் நேவி. யுஎஸ் நேவி இந்த சமயத்தில் ஜாப்பனீஸ் நேவியை பேட்டில் ஆஃப் த மிட்வேவில் அட்டாக் பண்ணி தோக்கடிக்குது. இன் த ஃபார்வர் ஆஃப் த அலைஸ் த பேட்டில் ஆஃப் த குடால்கானல் த சாலமன் ஐலண்ட்ஸில் த கம்பைன்ட் த அஃபென்ஸ் ஆஃப் த டிஃபென்ஸ் ஆஃப் த ஆர்மி அண்ட் த நேவி லாஸ்டட் ஃபார் த செவரல் மந்த். பல மாதங்கள் நடந்து இதில் வந்து ஜப்பானை டிஃபீட் பண்ணிடுறாங்க. அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் வந்து ரீடேக் த பிலிப்பைன்ஸை தன்னை கண்ட்ரோலில் திருப்பி எடுத்துக்கிறாங்க. 1944 பிரிட்டிஷும் இந்தியன் ஆர்மியும் ஜப்பானை பின்னோக்கி நகர வைக்கிறாங்க. இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இதில் தான் சைனீஸும் ஜப்பானை பின்தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அப்போவும் ஜப்பான் வந்து அடிபணியை மறுக்குது. 1945 ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்னு 2 நகரத்து மேலே குண்டு போடுறாங்க. ஃபஸ்ட்டு யூஎஸ் வந்து தன்னோட அட்டாமிக் பவர்ஸை இமன்ஸ்லி மோர் பவர்ஃபுல் தேன் த கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ் முதல்ல எச்சரிக்கை கொடுக்குது. ஆனால் ஜப்பான் ஜென்ரல் ரெஃப்யூஸ்டு டு சரண்டர் ஆக மறுத்ததுனால வேறு வழி இல்லாமல் யுஎஸ் ட்ராப்ட் அண்ட் த அட்டாமிக் பாம் ஆன் த ஹிரோஷிமா மேலே ஃபஸ்ட்டு பாம் போடுறாங்க. அப்போவும் அது வந்து சரண்டர் ஆகலை. அதனால் நாகசாகியில் திருப்ப 2வது ஒரு பாம் பண்ணுறாங்க. ஜப்பான் அல்டிமேட்லி வேறு வழியே இல்லாமல் ஜப்பான் சரண்டர் ஆன் த 15th August 1945 சரண்டர் ஆகுது. செப்டம்பர் 1945 பிரிங்கிங் அண்ட் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் செகண்டு இதனால் எண்டுக்கு வருது. இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் த ரிசல்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் செகண்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டிஃபீட் ஆஃப் த டிக்டேட்டர்ஷிப், unparalleled distractions, the decline of the colonial powers, the rise of the superpower and the cold war. இது டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.